ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உளுந்த வடை வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வர்ற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்கிட்ட ஒரு சிஸ்டர் நீங்கள் உளுந்த வடை செஞ்சு காமிங்க, ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உளுந்த வடை இனிமேல் நீங்கள் கடையே போடலாம். அந்த அளவுக்கு உளுந்த வடை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உளுந்த வடை செய்கிறதுக்கு நல்லா புது உளுந்தாக பார்த்து எடுத்துக்கணும். உளுந்து நல்லா மாவாகி வர்ற மாதிரியான உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. பழைய உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா மாவு நீந்து போன மாதிரி ஆயிரும். உளுந்த வடை நல்லா வராது. அதனால் நல்லா உருட்டு உளுந்தாக புது உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து ஊற போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம உளுந்தை ஊற வச்சுட்டு அதில் மாவு அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி சூடேறாது. அதுவும் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு பந்து மாதிரி நல்லா உருண்டு வரும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம உளுந்தை சேர்த்து உளுந்தை இப்போ அரைச்சிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உளுந்து கூடயே அரிசியை ஊற போட்டு அரைப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் தனியாக அரிசி மாவு சேர்த்து பண்ணுவேன். நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உளுந்த வடை ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே பந்தாட்டம் உருண்டு உழுகணும். அந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்போ தான் உளுந்த வடை செய்கிறதுக்கு நல்லா உளுந்த வடை நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் வரும். உளுந்த வடைக்கு மாவு அரைக்கிறப்ப இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். கொஞ்சம் தண்ணியாட்டம் வந்துட்டால் கூட உளுந்த வடை அந்த சாஃப்ட்டு அந்த கிறிஸ்பினஸ் மாறிடும். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உளுந்த வடை செய்கிறதுக்கு. பாருங்கள், கையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உருண்டு உழுகணும். பந்தாட்டம் உருண்டு உழுகணும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் போடுறதோட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் உளுந்த வடை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 வீடு தள்ளியும் கூட அந்த அளவுக்கு வாசனை அடிக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை உங்களுக்கு சேர்க்குற விருப்பம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அது சேர்த்தலை. இதில் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்னோடய மதிப்புக்கு இப்போ நான் 1 கப் எடுத்துருக்கிறதுக்கு என்னோட கையில் 2 கைப்பிடி அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். நீங்கள் கப்பில் சேர்க்குற மாதிரி இருந்தால் நம்ம அளந்த கப்புலேயே ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம மாவு இட்லி மாவுக்கு எப்படி கையை அடித்து விட்டு பிணையுவோம் அந்த மாதிரி கலப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாவு எல்லா பக்கமும் அந்த உப்பு சோடா மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. சோடா மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா உளுந்து ஒரு சில உளுந்து சரியாக மாவாகாது. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வடை ரொம்ப கெட்டியாக வந்த மாதிரி வந்துடும். அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும், மூக்குப்பொடி அளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சோடா மாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வடை சாஃப்டாக வரும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா பந்தாட்டம் இருக்குது. நம்ம நடுவில் ஓட்டை போட்டால் கூட ஓட்டை நிற்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்பையும் காஞ்சிடக்கூடாது, ரொம்ப காயாமையும் போட்டுறக்கூடாது. கரெக்டான சூடு இருக்கணும். அந்த சூடில் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு விட்டு போட்டோம் அப்படின்னா உளுந்த வடை சூப்பராக வரும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஓட்டை போட்டு போட தெரியாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். அதிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இல்லை நாங்கள் இதவே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் இதுவே அழகாக வரும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இருந்தாலும் அது கொஞ்சம் செய்கிறதுக்கு லேட் ஆகும். இதை நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் போக போக உங்களுக்கு இதிலே பழக்கமாயிரும். இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக அதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெந்தோன்னையுமே அது நல்லா திருப்பி போடுற அளவுக்கு நல்லா பபிள்ஸ் விட்டு வந்துடும். இப்போ இதை எடுத்துட்டு அந்த மெத்தட் எப்படி அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
நல்லா உளுந்த வடையில் அது இல்லாமல் இந்த நடுவில் ஓட்டை எதுக்காக போடுறோம், இந்த உளுந்த வடையில் வந்து உளுந்த வடை அதிர்ஷ்டத்தெலாம் எதுக்காக ஓட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே எனக்கு சந்தேகங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அவாட்ட தான் வந்து கேட்டேன், எங்கள் பாட்டிகிட்ட வந்து கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நடுவில் வந்து ஓட்டை போட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே சமசீராக வந்து அந்த உளுந்த வடை வந்து வெந்து வரும், அதனால தான் ஓட்டை போடுறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதனால தான் வந்து முன்னாடி காலத்தில் இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்து உளுந்த வடையில் ஓட்டை இல்லைன்னா அது உளுந்த வடையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து எங்கள் அவ்வா சொன்னாங்க எனக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு வெள்ளை துணியை வந்து போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்போ வந்து உளுந்த வடையை வந்து அதில் வந்து தட்டி விட்டுட்டு நடுவில் நீங்கள் ஓட்டை போட்டு அந்த எண்ணெயில் வந்து பக்கத்தில் கொண்டுட்டு போய் போடணும். கொஞ்சம் தூரமாக இருந்து போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப மெதுவாக போடணும். கொஞ்சம் நேரம் ஆகும் தான் இது போடுறதுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரியலை அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னென்னா ஒரு 2 நிமிஷமாவது நம்ம பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அது அழகாக அந்த ஷேப்பில் விழுகும். கொஞ்சம் மேலேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் மேலேருந்து தூக்கி போட்டால் அது பாருங்கள் எப்படி கலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதனால் வந்து உங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் அழகாக உளுந்த வடை போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மெதுவாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா அது அழகாக அந்த ஷேப்பில் வந்து விழுகும். ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், உளுந்த வடையோட ஷேப்பே வந்து நல்லா சூப்பராக வரும். நம்ம வந்து உளுந்த வடையில் அரிசி மாவு சேர்த்துருக்கறனால பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கிறது அவ்வளோக்கா இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து உளுந்த வடை போட்டிங்க அப்படின்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட அந்த வடையில் வந்து இருக்காது. இப்போ நம்ம வடையை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சுட்டு எடுத்த வடையெல்லாம் பாதி மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டேன். சாயந்தரம் பாப்பாங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. மேலே வந்து ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இதை சாப்பிட்றப்ப அந்த நெஞ்சு கரிக்கிற பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஒட்டாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்மளுக்கு அந்த நெஞ்சு கரிக்கிற பிரச்சனை அப்படிங்கலாம் இருக்காது. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உளுந்த வடை சூப்பராக இருக்கும். இந்த உளுந்த வடையை நீங்கள் நல்லா செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா கடையை கூட போடலாம். அந்த அளவுக்கு வந்து வடை சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும், இல்லை அடுத்து எந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.